தமிழகத்துல 96க்கு முன்னாடிலாம் ஒரு கல்லூரியில பேராசிரியராக பணியில சேரணும் அப்படின்னா எந்த விதமான போட்டித் தேர்வு அதுபடிலாம் கிடையாது. அன்னைய காலத்துல PhD MPhil முடிச்சிருந்தாலே கல்லூரியில விரிவுரையாளராக பணியில சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருந்துட்டு இருந்தது. 96 2001 அந்த காலகட்டத்துலதான் முதல் முறையா கல்லூரி ஆசிரியர்களுக்காக எழுத்து தேர்வு அப்படிங்கிற நடைமுறை வருது. அதனை தொடர்ந்து 2001 முதல் 2006 வரையிலான அந்த ஆட்சி காலத்துலதான் மணி நேர அடிப்படையில விரிவுரையாளர் பணி, கௌரவ விரிவுரையாளர் அப்படிங்கிற அந்த புதிய டேர்ம்ஸ் உள்ளார வருது. அதாவது நிரந்தரமா அவங்க பணியில யாரையும் வச்சுக்க மாட்டாங்களாம். ஒரு அத்துக்கூலி மாதிரி அவர்களை 1 மணி நேரம் நீ கிளாஸ் எடுத்தா அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றது. அல்லது ஒரு தற்காலிக பணியிடத்துக்கு இவங்க கௌரவமா வச்சிருக்கிற பேரு கௌரவ விரிவுரையாளர். இவரும் அதே பாடத்தை தான் நடத்துவாரு. அதே கல்லூரியில நிரந்தர பேராசிரியரும் அதே பாடத்தை தான் அந்த மாணவர்களுக்கு கற்பிக்க போறாரு. அவருக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது இருக்கும். கௌரவ விரிவுரையாளர்கள் பேர்ல தான் கௌரவம் இருக்குமே ஒழிய சம்பளத்துல 15,000 25,000 ரூபாய் அந்த மாதிரியான ஒரு அத்துக்கூலி தினக்கூலி மாதிரி அடிப்படையில தான் அந்த பணியிடங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது.